ஃப்ரைடே மினி விலாக். நேத்து பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே. நேத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியான நாள். அதே சமயம் இன்னொரு ஒரு சேடான டேவும் கூட. நேத்து மாமா வந்து எனக்கு நைட்டே வந்து சர்ப்ரைஸா டைரி மில்க் வாங்கி குடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாங்கி குடுத்தோனே ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம். இன்னைக்கு வந்து பர்த்டேக்கு ரொம்ப சந்தோஷமான நாளும் கூட. இன்னைக்கு ஏன் சோகமான நாள்ன்னு சொன்னேன் அப்டின்னா, இன்னைக்கு வந்து மாமா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. சிங்கப்பூர் போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால வந்து பர்த்டேலாம் வந்து ஒழுங்கா செலிப்ரேட் பண்ணல. எனக்கு தோணவே இல்ல. சரி போயிட்டு கோயிலுக்காவது போயிட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு கோயில்ல போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப நாளாவே நான் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒண்ணு எடுத்து ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஃபேமிலி ஃபோட்டோ ஒண்ணு கூட நாங்க ஃப்ரேம் பண்ணல இதுவரைக்கும். ஆ சின்ன இன்னும் குட்டி குழந்தையா இருக்கும்போது எடுத்துருக்கலாம். ஆனா அப்பயெல்லாம் வந்து ஆ சிங்கப்பூர்ல இருந்ததுனால எடுக்க முடியல. இப்பயும் மிஸ் பண்ணிட்டோம்னா, இன்னும் 2 இயர்ஸ் ஆகும். பசங்க பெருசாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆ போய் எடுத்தே ஆயிரணும்னு சொல்லிட்டு, 1 மந்த் லீவ்ல தான் இருந்தாங்க. ஆனா அப்பயெல்லாம் எடுக்க முடியல. போயிட்டு அதுக்கப்புறம் நேத்தே போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு எடுக்க போனோம். குட்டி தம்பி நிக்கவே இல்லன்ட்டான். ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஃபோட்டோவுக்கு போஸ் குடுக்காம. ஆனா ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா நிக்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நைட்டு 10:00 போல ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து குட்டி தம்பி, தம்பி எல்லாருமே வந்து கிளம்பி கார் எடுத்துட்டு வந்தாச்சு. திருச்சி நியூ ஏர்போர்ட்டுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரேன். அதுக்கப்புறம் பழைய ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு டைம் மட்டும் போயிருக்கேன். இதுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு மனசு இல்ல, மனநிலை இல்ல. கிளம்புறதுனால மாமா கிளம்புறதுனால மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன வாழ்க்கைன்னு தான் தோணுது. நம்ம சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பிள்ளைங்கள வந்து பிள்ளைங்க, பொண்டாட்டியெல்லாம் வந்து விட்டுட்டு, அவங்களும் போயிட்டு அங்கே தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு, நமக்காவது இங்கே பசங்க கூட இருப்பாங்க. அவங்க தனியா அங்கே வேலை பார்க்குறது இன்னும் கொடுமையா இருக்கும். இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றேன் மாமா அவங்கள.